ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடலில் வளையும் தன்மை நன்றாக இருக்கணும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே முக்கியமானது. அதில் நுரையீரல் இயங்கும் தன்மை கரெக்டாக இருக்கணும். நல்ல காற்றை உள்வாங்கணும், அசுத்த காற்று வெளியேற்றணும். அப்போ நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய நின்ற நிலையில் செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள். மிக கடினமான ஆசனங்கள் இருக்கின்றன. உடலை வளைத்து மிக கடினமான ஆசனங்களின் மூலமாகவும் நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக இருக்கணும். அப்போ சிறியவர் முதல் பெரியவர் வரை இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் நுரையீரலை வலுப்படுத்தும். இதய வாழ்வுகள் சீராக இயங்க செய்யும். இதயத்துக்கு இரத்த ஓட்டம் அழகாக பாயக்கூடிய நிலை கிடைக்கும். மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது, நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது, தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்குமே பிராண ஆற்றலை நன்றாக கொடுக்கக்கூடியது, சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. நிறைய யோகாசனங்கள் செய்ய முடியல சார், டைம் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எனது குருநாதர் சர்க்குரு சிரோபிக்ஷு அவர்களிடம்தான் அந்த கலைகளை பயின்றுக்கிட்டேன். அவர்கள் யோகாசனம் செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய எளிமையான தொடக்க பயிற்சிகளாக, அதில் அழகாக மூச்சோடு சேர்ந்து அதில் பிராணாயாமம் வந்துடும், தியானம் வந்துடும், உடலுக்கும் பயிற்சி வந்துடும், உள்ளத்திற்கும் பயிற்சி வந்துடும். அந்த மாதிரி வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமது மெகா தொலைக்காட்சி நேயர்களும் இந்த பயிற்சிகளை பொறுமையாக பார்த்து நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணி நுரையீரல் இயங்கும் தன்மையை நன்றாக வச்சுக்கோங்க. குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு தெரியும், நிறைய இடத்துல ஃபீவர், டெங்கு ஃபீவர், அந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபீவர் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய லங்ஸினுடைய தன்மை, இயங்கும் தன்மை கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த பயிற்சிகளை பள்ளி மாணவ பருவத்திலேயே பள்ளி குழந்தைகள் அழகாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பாக வீட்டில் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவுமே உங்களை தாக்காது. காரணம், நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளும் வராமல் வாழலாம். ஸோ நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் மிக மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே உற்சாகம், இளமை, சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய அருமையான பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நேரம் நின்றுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல சாதாரண மூச்சில் இந்த பயிற்சியை பண்ண போகிறோம். 2 கால் அகட்டிக்கோங்க. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே முதல்ல நார்மல் ப்ரீத்திங்லேயே பண்ணுங்கள். கை அப்படி பின்னாடி சேர்த்துக்கோங்க. கை பின்னாடி கும்பிட்டுக்கிறதும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறோம். மீண்டும் ஒரு முறை கை அப்படியே பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. ஜஸ்ட்டை நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ இந்த பயிற்சியை மூச்சோடு சேர்த்து பண்ண போகிறோம். கை கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டே இங்கே வந்தோட மூச்சு அடைக்கோங்க. கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இன்னொரு தடவை கை முன்னாடி கும்பிட்டுக்கிட்டதேன். மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கொண்டாங்க. இங்கே வந்தோடனே மூச்சு அடைக்கோங்க. அப்படியே கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. ஜஸ்ட்டை நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இப்போ அடுத்த பயிற்சி கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறேன். மெதுவாக இந்த கை காதோட கண் கீழே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை கீழே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூச்சோடு சேர்ந்து பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு நார்மல் ப்ரீத்திங். அடுத்த பக்கம் மூச்சு உள்ளெடுத்துட்டு மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. கை கீழே போட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சி கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் நார்மல் ப்ரீத்திங்கில் மெதுவாக டேன் பண்ணுங்கள். கண் அந்த கை விரல் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கீழே போட்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறோம். மூச்சு உள்ளெழுத்திட்டே டேன் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே நேராக வந்தாங்க. அடுத்த பக்கம் மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அடுத்த பயிற்சி சாதாரண மூச்சில் பண்ணுறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண் மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறோம். இது மட்டும் கீழே குனியும் போது மூச்சை வெளியே விட்டுறணும். அங்கே மூச்சு அடக்கிக்கிடணும். மூச்சு உள்ளெழுத்திட்டே மேலே வரேன். மூச்சு வெளியே விட்டுறணும். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்பிடுறேன். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டு வாங்க. மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் ப்ரீத்திங். அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டு மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் ப்ரீத்திங். ஓகே. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை. மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ். இப்போ மூச்சை உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ முத்திரை, முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும்போது தரையில் ஒரு மேட்டு விரித்து சுகாசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மூச்சு பயிற்சி. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. பயிற்சி பண்ணுறவங்க தரையில் அமர்ந்து சுகாசனத்தில் பண்ணுங்கள். திருப்பி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. அப்படி மாற்றிக்கோங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடின்னு சொல்கிற பாருங்க, உடல் வளையும் தன்மை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். நல்ல காற்றை உள்வாங்கும், அசுத்த காற்று வெளியேற்றும். முதுகுத்தண்டு திடமாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், இளமையோடு வாழலாம். யோகாசனங்கள் செய்வதற்கு உடல் வளையும் தன்மையும் இதன் மூலமாக கிடைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு செய்த பயிற்சி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நுரையீரல் திடமாக இயங்கும். எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காமல் வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.